இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதர் டங் பை ஆமிடன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தரை பற்றி பார்த்துடலாம். ஆத்தர் இன்ட்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆமிடன் அவங்க எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா ஆக்லாண்டா கலிஃபோர்னியாவில் பிறந்திருக்காங்க. அண்ட் பார்ன் டேட் February 19, 1952. ஸோ அவங்க வந்து எதனால் தெரியப்பட்டிருக்காங்க அப்படின்னா நாவல்ஸ். அவங்க ஒரு சில நாவல்ஸ்னால, ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்னால், சில்ட்ரன்ஸ் புக்கும் அண்ட் மெமோயிருக்கும் அவங்க இதனால தான் உலகத்துக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஃபாதர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஒரு பேப்டிஸ்ட் மினிஸ்டர். ஸோ அவங்க வந்து எப்படி இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் செட்டில் ஆனாங்க அப்படின்னா, ஒரு சைனீஸ் சிவில் வார் வந்திருக்கு சைனாவில். ஸோ அதனால் அவங்க அம்மா அப்பா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஆமிடன் பார்ன் அண்ட் brought up in அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அவங்க வந்து செகண்ட் சைல்ட். அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேர் வந்து டெய்சி டான், அவங்க அப்பா பேர் ஜான். ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாய் லக் கிளப். ஸோ அவங்க அம்மா வந்து ரொம்ப ஆமியை இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் கேர்ளாக தான் இருக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு சில ஷார்ட் ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா மதர் டங், டூ கைண்ட்ஸ், அண்ட் அவங்களோட நாவல் பார்த்திங்கன்னா த ஜாய் லக் கிளப், த கிச்சன் கார்ட்ஸ் ஒய்ஃப். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஷன். ஸோ அவங்களோட நான் ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி, அப்புறம் த மதர் வித் மாயா ஏஞ்சலோ, மேரி ஹிகின்ஸ் கிளர்க். அதுக்கப்புறம் அவங்களோட அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட் நேஷ்னல் புக் அவார்ட் ஃபார் த ஜாய் லக் கிளப், கோல்டன் பிளேட் அவார்ட் ஆஃப் த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் அச்சீவ்மெண்ட், காமன்வெல்த் கோல்டு அவார்ட், புக்லிஸ்ட் எடிட்டர் சாய்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவங்களோட பேக்ரவுண்ட் பார்க்க போகிறோம், அதாவது அபவுட் மதர் டங் என்னென்ன பற்றி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மதர் டங் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் எஸ்ஸே, அவங்கள பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி. ஸோ இவங்க அம்மா வந்து ஒரு இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, இவங்களை எப்படி என்ன ஆக்கி எந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இது ஃபுல்லாமே. அவங்கள வந்து பைலிங்குவல் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது அவங்க அம்மா கிட்ட ஒரு லாங்குவேஜும் அவங்க மற்றவங்க கிட்ட ஒரு லாங்குவேஜும், சைனீஸ் லாங்குவேஜும் இங்கிலீஷ் லாங்குவேஜும் யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது. மோஸ்ட்லி இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம், அவங்களோட லாங்குவேஜ் அண்ட் ஐடென்டிட்டி. ஸோ இதில் வந்து 2 கேரக்டர்ஸ் மட்டும்தான், ஆனால் நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கும். இதில் கேரக்டர்ஸ் வந்து ஆமிடன், மிஸ்ஸஸ் டான் வந்து அவங்க அம்மா. ஸோ ஆமிடனோட எஸ்ஸே வந்து இந்த எஸ்ஸே வந்து மதர் டங். இதில் வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னா சைனீஸ் அமெரிக்கன் பேக்ரவுண்ட், அதாவது அவங்க அம்மாவோட இங்கிலீஷ் எப்படி உடைக்கப்பட்ட ஒரு இங்கிலீஷாக இருக்குது, அது வந்து எப்படி ஒரு லாங்குவேஜ் ஐடென்டிட்டிக்கு வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது வந்து எழுதுனது வந்து 1989 அண்ட் பப்ளிஷ்ட் இயர் வந்து 1990. இந்த ஜானர் வந்து எஸ்ஸே மெமோயர். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும் போதே அவங்களோட எஸ்ஸேயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஸ்காலர் இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு அப்படின்னும், அவங்க வந்து ஒரு செல்ஃப் ஐடென்டிஃபை, அவங்களுக்கு தன்னைத்தானே ஒரு ஆத்தர், அதாவது ரைட்டர் அப்படின்னும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு மொழியில் வந்து வார்த்தையில் தான் ஒரு பவரும் ஸ்ட்ரென்த்தும் இருக்கிறதாகவும், அப்புறம் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நிறைய வார்த்தைகள், அதாவது ரைட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வந்து நிறைய இங்கிலீஷஸ்லாம் வந்து இதில் அவங்க எப்படி ரீகால் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட நிறையா அவங்க அம்மாவோட வாழ்க்கையிலாக இருக்கட்டும், இவங்களோட வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், அவங்க நிறைய இங்கிலீஷ் வச்சு அவங்க வந்து நிறையா ரீகால் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் வந்து இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கடுத்து வந்து அவங்களோட ஆமி வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஸ்டேஜ் ஏறி பேசுகிறாங்க. அதை வந்து அவங்க அம்மா பிரமிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அப்பா கிட்ட அவங்க பேசுகிற லாங்குவேஜும் மற்றவங்கக்கிட்ட பேசுகிற லாங்குவேஜும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது தான் ஃபுல்லாமே இதில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து பேசுகிற லாங்குவேஜு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரோக்கன் இங்கிலீஷாக இருக்கும். ஸோ அதாவது இதில் கொடுத்துருக்க பாருங்க, நாட் வேஸ்ட் மணி தட் வே, டோன்ட் வேஸ்ட் மணி தட் வே. அதாவது என்னதான் ப்ராப்பராக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு கிராமட்டிக்கல் இதுவோ எந்த ஒரு அமைப்புமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக அவங்க பேசுவாங்க. ஸோ அதை தான் வந்து இதில் வந்து நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஸோ இப்போ அவங்க ஃபர்னிச்சர் ப்ரைஸ் வாங்கும்போது கூட அவங்க ஃபர்னிச்சர் ப்ரைஸ், அதாவது அந்த வியாபாரிக்கிட்ட பேசும்போது ஆமிடன் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்ட நார்மல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து அவங்க ஹஸ்பண்ட், அதாவது ஆமிடனோட ஹஸ்பண்ட் வந்து சுத்தமாக நோட் பண்ணவே இல்லை. இதை தான் வந்து அதில் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ஷன் ஆஃப் அவர் மதர் ஸ்டோரி, அதாவது அவங்க அம்மா வந்து ஒரு சில ஸ்டோரிஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டோரிஸ் சொல்லியிருக்கும் போது அவங்களுக்கு தெரியாமையே அவங்க ஒரு சில ரித்தம்ஸ் சொல்லியிருக்காங்க. ரித்தம்
கொடுத்துருக்காங்க. அதை வந்து இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் கேங்ஸ்டர் வந்து ஒரு சில இதை ஷேர் பண்ணுறாங்க அவங்க மதர்கிட்ட, அவங்க நேம்ஸ் அண்ட் அவங்க அவங்க கேங்ஸ்டரோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும். ஸோ அப்போ ஃபியூனரலுக்கு வந்து இவங்க பே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வந்து எப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணனாலும் அவங்களோட மீடியா லாங்குவேஜஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லாவே கிளியராக புரியறதாகவும், ஆனால் ஆமிட்டானுக்கு அதெல்லாம் ஒரு சிலது கிளியராக புரியாததாகவும் இவங்க வந்து ஒரு சில கிளியர்னஸ்ஸாக இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ், அதாவது இவங்க ப்ரோக்கன் ஃப்ராக்சர் அப்படிங்கிற ஒரு சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம எக்ஸ்ப்ரெசிவ் கம்யூனிகேஷனுக்கு வந்து கொஞ்சம் தடையாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணோம் அந்த லாங்குவேஜஸ் ஸ்லாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்காங்க, சைனாலேருந்து. ஆனால் ஆமிட்டன் பார்ன் அண்ட் brought up சைனா தான். சைனாலேருந்து அவங்க அம்மா தான் வந்து சைனாலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் ஆமிட்டன் வந்து பார்ன் அண்ட் brought up என்ன தான் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் அவங்களோட முகசாயல் அவங்க அம்மா மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க 2 பேருமே சைனாலேருந்து வந்திருக்குது தெரியறதுனால சர்வர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மா பேசுகிறத புரியாத மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறாங்க, எனக்கு புரியாத மாதிரி சொல்கிற ஒரு மாதிரி பாவனை காட்டுறாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்கு, ஆமிட்டனுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க செக் தரணும். அங்கே ஃபஸ்ட்ரேட் ஆகிறாங்க, ரொம்பவே இது பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இன்சிடெண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு செக் தரணும் ஒருத்தவங்க, ஆனால் வந்து அந்த செக்கை வந்து தரமாட்டாங்க. ஸோ இவங்க அம்மா வந்து அட்டன் பண்ண வேண்டிய கால் வந்து ஆமிட்டன் அட்டன் பண்ணுறாங்க. அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு பேசுகிறாங்க, இப்போ நீ செக் தரலன்னா அடுத்த வாரம் நாங்கள் நியூயார்க் வரும்போது நாங்கள் வந்து உங்கள் மேனேஜர்கிட்ட உன்னை பற்றி நாங்கள் சொல்லிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இவங்க தான் வந்து அவங்க அம்மா மாதிரி இமிட்டேட் பண்ணி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அண்ட் இன்னொரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க அம்மா வந்து நார்மலாக எனக்கு வந்து அட்மிஷன் தான் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா கேட் ஸ்கேன் இன்றைக்கி இல்லை, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இன்னொரு நாள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது காலில் பேசும்போது தான் ஆமிட்டானுக்கு தெரியுது நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க, இன்னொரு நாள் வாங்க அப்படின்ற மாதிரி அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்களோட ஸ்கூல் லைஃப் பார்த்திங்கன்னா ஆமிட்டனோட ஸ்கூல் லைஃப்பில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரொம்பவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோர்ஸை வந்து தந்துச்சு. எக்ஸப்ட் இங்கிலீஷை தவிர்த்து. இங்கிலீஷில் கொஞ்சமே அவங்க லேக்கிங்காக தான் இருந்திருக்காங்க அவங்க ஸ்கூல் டேஸில். ஆனால் ஸ்பீக்கிங் வித் மதர்ஸ், அதாவது பேரண்ட்ஸை விட அவங்களோட ஸ்கூல் லாங்குவேஜஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட மதரோட இங்கிலீஷ், ஒரு சில இங்கிலீஷை தான் மாற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து எப்படின்னா அவங்க அம்மாவோட திங்கிங்ஸ், அதாவது அவங்களோட லாங்குவேஜால் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க ஆத்தரன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடியே. ஸோ அவங்க ஸ்கூலில் வந்து நிறையா எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. டான்ஸ் இங்கிலீஷ் ஃப்ரம் ஹோம் இஸ் மச் மோர் எக்ஸ்ப்ரெசிவ். ஸோ அவங்களோட இங்கிலீஷ் வந்து